ராமன் சார், தமிழ்நாடு அரசு இந்த மொழி அரசியல் இந்த விவகாரத்தில் செய்தா எப்படி பார்க்குறாங்க? இது முழுக்க தேர்தலுக்கான ஒரு நிலைப்பாடு தான். அதாவது 2016 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன கொடுத்தாங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உருது மொழியை நாங்கள் கட்டாய பாடமாக்குவோம், அப்படி நாங்கள் வரும்போது உங்களுக்கு அந்த தமிழ் நீங்கள் படிக்கணும்னு கூட அவசியம் கிடையாதுன்னு அன்னைக்கு அந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் திமுக கொடுத்த வாக்குறுதி இருக்குது. இன்னைக்கு தமிழ் மொழியை கட்டாயமாக்குவோம். ஆமா, இல்ல சார், அந்த உருது தாய்மொழியா கொண்டவர் வாக்குறுதி அப்படி இல்ல, எல்லாருக்கும் விஷயத்தை நான் இன்னும் அதாவது தமிழகத்தில் உள்ள திராவிட கட்சிகள் என்ன சொல்றேன்னா, நாங்க தமிழை வளர்க்கிறோம். 2022 இருந்து 2023 வரைக்கும் 10ஆம் வகுப்புல தமிழ் பாடத்தில் படித்தது ஃபெயிலியர் 47,000 பேர் தோல்வி. 2023 2024 வரைக்கும் 10th 36,000 பேர் தோல்வி. இது எங்க தமிழ் எப்படி அதை சொல்லுங்க? அதாவது அரசு மத்திய அரசுடைய கல்விக் கொள்கையில பாத்தீங்களா 2004 ராமன் சார், இதெல்லாம் என்ன ஏத்துக்கிற வாதமா? இப்ப நீட் தேர்வுல அதுக்கு முன்னாடி மருத்துவக் கல்லூரியில் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் சேர்ந்த விகிதம் அதிகம். நீட் தேர்வு கொண்டு வந்ததுக்கு பிறகு குறைவாச்சு. ஒரே நிமிஷம், நீட் தேர்வுல 85% உள்ளூர் மாணவர்களை கம்பல்சரியாக சேர்க்கணும். நீட் வந்ததுனால தமிழக மாணவர்கள் தமிழக காலேஜில் என்ன பிரச்சனைனா சார், நீட் வந்ததுனால என்னன்னா இங்க உள்ள திராவிட கட்சி நடத்தக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளுக்கு நோட்டை எண்ண முடியல. அந்த பிரச்சனை தான் அவங்களுக்கு இன்னைக்கு அந்த பிரச்சனைல உங்களுக்கு பாத்தீங்களா எவ்வளவு ப்ராப்ளம். நீட் ரத்து செய்ய இந்த நிலைப்பாடு இருக்குது. இன்னைக்கு இருமொழி கொள்கை நீங்க சொல்றீங்க, தமிழ்நாடு அரசு சொல்லுதுங்க. இருமொழி கொள்கை எங்க சொல்றீங்க? தமிழக அரசு நடத்தக்கூடிய அரசாங்க பள்ளிக்கூடத்தில் உள்ள மாணவர்களுக்கு இருமொழி கொள்கை நீங்க சொல்றீங்க. ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைச்சர்கள், மாவட்ட செயலர்கள், ஒன்றிய செயலர் நடத்தக்கூடிய சிபிசி அந்த பள்ளிக்கூடத்தில் மும்மொழி கொள்கை இருக்குதா இல்லையா அப்படின்னு அரசு என்ன பண்ணும்? இந்த அரசு இனிமேல் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை அமலுக்கு கொண்டு வரணும். ஏன் நீங்க அறுக்க கொடுக்க மாட்டேறீங்க? அப்போ இந்த இரட்டைப்படம் உங்களுக்கு எதற்கு? அப்போ உங்களுடைய பேரன் பேத்தி பிள்ளைகள் தான் மும்மொழி படிக்கலாம், ஆனால் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள் மட்டும் 2 மொழியை படிக்கலாம். 2004 இருந்து 2014 வரைக்கும் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கிறாரு. அந்த நேரத்தில் இந்தியாவுடைய தேசிய கல்விக்குள்ள என்ன சொன்னாங்க? தாய்மொழி படிக்கலாம், அது சர்வதேச அளவில் மொழி ஒன்று படிக்கலாம், 3வது இந்திய படிக்கலாம், 4வதாக சமஸ்கிருதம் நீங்கள் படிக்கலான்னு. அப்போ நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்களா? அதே காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் திமுக கூட்டணி தானே இருந்தது. அன்னைக்கு நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்களா? இன்னைக்கு மட்டும் உங்களுக்கு என்ன இதுனா, இது எல்லாமே வாக்கு வங்கிக்காக தமிழ்நாட்டு மக்களை 8 கோடி மக்களையும் மடைமாட்டி ஓட்டு என்ற ஒரே நிலைப்பாடை முன்வைக்கிறாங்க. இப்போ இந்தி படிக்கல உங்களுக்கு என்ன இதை பற்றி சொல்லுங்க. இன்னைக்கு பிள்ளைங்க எங்கே பார்த்து நீங்கள் வட இந்தியாவில் எல்லா இடத்துல உங்களுடைய நீங்கள் சொல்ல இந்தி வேண்டாம், மும்மொழி திட்டம் வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்கள் அனைவரும் எங்கே படிக்கிறாங்க? பெரிய பள்ளிக்கூடம் தானே படிக்கிறாங்க. 5 மொழி படிக்கிறாங்களா இல்லையா? அப்போ ஏழை எளிய மக்களுக்கு இருமொழி படிக்கணும்னு சொன்னால் அப்போ யாரை ஏமாத்ததுக்கு? இது முழுக்க வாக்கு வங்கிக்கான ஒரு நிலைப்பாடு தான் இன்னைக்கு திமுக ஏற்பாடு இந்த மாதிரி பண்ணுது. தவறான ஒரு அணுகுமுறை பண்ணுறாங்க. மத்திய அரசு ஒரு கல்வி திட்டத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதில் அவர் அமைச்சர் என்ன சொல்றாரு? பிஎம்சி திட்டத்தில் கையெழுத்து போடுங்கன்னு சொல்றாரு. இந்தியாவில் எந்த மாநிலத்தும் எதிர்ப்பு கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த பிரச்சனைகள். இப்போ ஒரு கவுன்சிலர் இருக்கிறாங்க சார், வார்டில் ஒரு கவுன்சிலர் இங்கே தேர்ந்தெடுத்தீங்களா, அந்த வார்டு மெம்பர் அந்த மன்றத்தில் அந்த வார்டுகளுக்கு என்னென்ன தேவை, அடிப்படை தேவைன்னு அங்கே கூட்டத்தில் கோரிக்கை குரல் கொடுக்குறாரா இல்லையா? அதே போல் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ என்ன பண்றாரு? அந்த தொகுதிக்கு தேவையான பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் பேசுறாங்களா இல்லையா? அப்படி என்றால் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டில் ஜெயிச்ச அத்தனை எம்பிக்கள் என்ன பண்றாங்க? மத்திய அரசு எதிரான பிரச்சனைகளை கிளப்பி தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க? அப்போ இதன் நோக்கம் என்ன? ஏதாவது பிரச்சனை திசை திருப்பி தமிழ்நாட்டில் நாங்கள் தான் வாங்க வைக்க தான் சட்டம், நாங்கள் தான் எல்லாமே ஆளின் ஒன் என்ற நிலைப்பாடை உருவாக்கி மக்களை ஏமாற்றக்கூடிய மனநிலையில் தான் இவர்கள் உள்ளார்கள். ஓகே, எங்களை மிரட்டி அடிபணிய வைக்காதீங்க, அதுதான் எங்களுக்கு பிடிக்கல. ஒருபோதும் கிடையாது சார். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு என்ன சொல்றதுன்னா, கல்வி கற்றல் என்பது, திறன் என்பது மாணவர்களுடைய உலக அளவில் ஒரு வேகம் அதிகமாக இருக்கக்கூடாது. அந்த அதில் தான் அந்த அடிஷனலாக ஒரு மொழி எது வேணும் நீங்கள் படிங்கன்னு சொல்கிறாங்க. கல்விக்கடன் 1986 உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1992 அதை திருத்தி அமைச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி இதுக்கு என்ன பிரச்சனைனா, ஹிந்தி தமிழ்நாட்டு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஏழை மாணவர்கள் படித்தால், ஹிந்தி படித்தால் அவர்கள் உலக அளவில் மட்டுமல்ல இந்தியா அளவில் பெரிய அளவில் ஆகிவிடுவார்கள். ஏதோ ஒரு மொழி ரைட் ஓகே, உங்க வழியை ஏதோ ஒரு மொழி அடிஷனலாக கற்றுக்கிட்டால் அவர்கள் சமூகத்தில் பெரிய மனிதர்கள் ஆகிவிடுவார்கள். ஆகவே இங்கு போஸ்ட் ஓட்டத்துக்கு திமுக கட்சிக்கு போஸ்ட் ஓட்டுக்கு ஆளு தேவை. அப்படி இருக்கின்ற போது இவர்கள் கும்மிடி பூண்டி தாண்டி தெரியாத தலைவர்கள் எல்லாம் தேச தலைவர்கள் என்று சொல்லி
சொல்லி தனக்கு தானே தாரை தம்பட்டை எடுத்துக்கொண்டு வாக்கு வங்கி என்ற ஒரே ஒரு நிலைப்பாட்டும் தமிழ்நாட்டு மக்களை குதிரைக்கு டாலம் கட்டுற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கிட்டா தான் நமக்கு ஓட்டு போடுவாங்க. இதை வச்சா நமக்கு அரசியல் செய்ய முடியும். ஆகவே PS வீரபாண்டியன் மக்கள் விழித்து விட்டார்கள் என்ற வசனத்தை போல தான் இதை சொல்றேன். ஆகவே ஏதாவது ஒரு மொழியை கற்றுக்கல தப்பு ஒன்றும் கிடையாது. அப்படி மொழிகள் கற்றுக்கிட்டு தான் இளைஞர்கள் தமிழ்நாட்டில் ஏழை எளிய மக்கள் வந்து இன்னைக்கு ஒரு உதாரணம் சைதே துரைசாமி அவர்கள் சைதே துரைசாமி அவர்கள் அந்த அறக்கட்டளை மூலமாக IAS IPS அகாடமி வச்சிருக்காரு. அதில் படிக்கல இல்லை சார், ஏழை மக்கள் சார், சாதாரண கூலி தொழிலாளியுடைய பிள்ளைகள் இன்றைக்கு படித்து இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய உயர்ந்த சமூக அந்தஸ்தில் உள்ள மிகப்பெரிய IAS IPS DRO பல அதிகாரிகள் படித்து வந்தால் மனித நேயம் ஒரு முக்கியம். காரணம் என்றால் தமிழ்லயே தான் IAS எக்ஸாம்லாம் எழுதுறாங்க சார். அப்ப தப்பு இல்லையே, எது வந்தாலும் சார் பண்ண முடியாது. தமிழ்நாட்டுக்கு தேவை மும்மொழி திட்டம், தேவை மும்மொழி திட்டம் இருந்தால் தான் இளைஞர்களுடைய வாழ்க்கையை டெவலப்மெண்ட் பண்ண முடியும். ராமன் குறுக்கீடு. இப்போ நீங்க இந்த புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்ததற்கு பிறகு 3வது மொழியா ஒன்றை நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுல 3வது மொழியா படிக்கக்கூடிய மாணவர்களும் இருக்கிறாங்க. பிரெஞ்சு எடுத்து படிக்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி ஹிந்தி மொழியும் எடுத்து படிச்சிருக்காங்க. முடிச்சிடுறேன் எடுத்து படிச்சுக்காங்க. யாருக்கு விருப்பமோ அவங்க படிச்சுக்கட்டும்னு சொல்றது எப்படி இருக்கு? 3வது மொழியா நீ படிச்சே ஆகணும்னு சொல்றது இதே ரூல்ஸ் மாநில அரசு எந்த ஆட்சி வந்தாலும் சரிதான். மாநில அரசு பிரைவேட்ல இப்பெல்லாம் இருக்குதுப்பா. நம்ம அரசாங்க பள்ளிக்கூடத்தில் நீங்களும் இதை படிங்கன்னு சொன்னா அந்த ஏழை வீட்டு அப்பன் வீட்டு பிள்ளையும் குப்பன் வீட்டு பிள்ளையும் வாழ்க்கையில முன்னேறுவாங்கல்ல, அந்த முன்னேறி விடக் கூடாது. உங்களுக்கு ஓட்டு வாங்கி தான் முக்கியம் என்ற மனநிலை ஏன் வருகின்றது? முன்னேற்றத்திற்காக கோடி விடுவிக்க கூடாது. இல்ல ஒரே ஒரு நிமிஷம் சார். அதாவது எக்கனாமிக் டைம்ஸ் ஆஃப் இந்தியா அதெல்லாம் வந்து பெரிய எழுதக்கூடிய ஒரு பெரிய எக்கானமிஸ்ட் அவர். அவருடைய ஆர்டிகல் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. ரொம்ப பியூட்டிஃபுல் ஆர்டிகல். அதுல தமிழ்நாடு உருப்பிட்டதுக்கு காரணம் என்னன்னா அவங்க 2 மொழி கொள்கையை வச்சுட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்னு சொன்னதுனால இங்கிலீஷினுடைய ஆதிக்கத்தின் காரணமாக உலகம் முழுக்க ஜொலிக்கின்றார்கள். இது மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்றவர்களால முடியல. அதற்கு காரணம், அடிப்படையான காரணம் அண்ணாதுரை தான். இந்த 2 மொழின்னு கொண்டு வந்ததுனால தான் உருப்பிட்டது தமிழ்நாடு இன்னைக்கு ஜொலிக்கின்றது உலகம் முழுக்கலும் பேசுகின்றது. 23/2/2024 அன்னைக்கு சீஃப் செக்ரட்டரி இருந்த சிவதாஸ் மீனா இதே அந்த PM ஸ்ரீ திட்டத்தில் அது எனக்கு சேர்த்துருக்குன்னு சொன்னாரா இல்லையா? சொல்றேன் எங்கேயுமே எதிர்பாராது சார். இது வேணா நீங்க தமிழ்நாடு அரசே ஒரு சர்வே எடுத்து பாருங்க, மக்கள் மத்தியில் கருத்து கேளுங்க. ஐயா மும்மொழி திட்டம் பிள்ளைங்களே நாங்கள் படிக்கிறோம், பேரண்ட்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க, பிள்ளைகளை நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு. இப்போ இந்தி எதிர்ப்பு நீங்க சொல்றீங்க, இந்திக்காக எதிர்த்து உயிர் நீத்த அந்த தியாகிகளுடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஏதாவது கொடுத்துருக்காங்களா திமுகவில்? ஏதாவது அவங்க வாழ்க்கைக்கு MLA MP இருக்காங்களா? இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு மீட்டிங் போடுறாங்க அவ்வளோதான் தவிர்த்து வேறு ஏதாவது காட்டுறாங்களா சொல்லுங்கள். அப்போ தியாகிகளுடைய பிள்ளைகளையும் மதிக்கிற கிடையாது. இன்னைக்கு வாவு சிதம்பரங்களுடைய பேரன் பேத்திகள்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. பல முறை அரசுடைய பல கோரிக்கைகளை கேட்ட கூட அவங்க எதுவும் செஞ்சு கொடுக்குற கிடையாது. ஆகவே இந்த திட்டம் என்பது, இந்த இருமொழி கொள்கை என்பது தேர்தலுக்காக மக்கள், அதாவது இதே நீங்கள் இருமொழி கொள்கையை படித்து பாதி பேரும் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க. எப்படி போனால் என்ன, நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்குதா, நம்ம பேரன் பேத்திங்க நல்லா இருக்காங்க, நம்ம நடத்தக்கூடிய CBSE ஸ்கூல்ல மும்மொழி திட்டம் இருக்குதா, அது வரைக்கும் பார்த்தா போதும். மற்றவங்க போஸ்ட் கூட விட்டுட்டும். அப்பதான் கட்சிக்காரங்க வந்து இங்கே இருப்பாங்க, இல்லாத விழித்தெழுவார்கள் என்ற மனநிலையை உள்நோக்கம் கொண்டது. இது முழுக்க இருமொழி கொள்கை என்பது திமுக கட்சி வந்து உள்நோக்கத்தில் தான் செயல்படுகின்றது. சரி, ஓகே.